अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين صدق الله مولانا العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم لا يحل الكذب إلا بثلاث يحدث الرجل امرأته ليرضيها والكذب في الحرب والكذب للصلح بين الناس رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவித்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிஈன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைப்பதற்கு முன்னால் மலக்குமார்களிடத்திலே ஒரு ஆலோசனை செய்கின்றான். நான் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கப் போகின்றேன், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறுங்கள் என்பதாக மலக்குமார்களிடத்திலே கூறுகின்ற பொழுது மலக்குமார்கள் கூறினார்கள், இவர்கள் இரத்தத்தை பூமியிலே ஓட்டக்கூடியவர்கள், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்பவர்கள், ஒருவருக்கொருவர் சண்டையிலே மூழ்கி இரத்தத்தை ஓட்டுபவர்கள் என்பதாக இவர்களையா நீ படைக்கப் போகின்றாய் என்பதாக அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் கூறிய விஷயத்தை நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ஆலோசனை கேட்கவில்லை. இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த பூ உலகிலே நான் படைக்கப் போகின்றேன் என்பதை மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா எடுத்துரைக்குகின்ற பொழுது மலக்குமார்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே இந்த மக்கள் சண்டை சச்சரவோடு இருப்பார்கள், இரத்தத்தை பூமியிலே ஓட்டுபவர்களாக இருப்பார்கள், இவர்களையா நீ படைக்கப் போகின்றாய் என்ற அந்த கேள்வியை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். நான் படைக்கப் போகின்றேன். இந்த சமுதாயத்திலே இந்த பூவுலகிலே மனிதனை நான் படைத்து மனிதனுக்கு மனிதன்
அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நடக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த மனித சமுதாயத்தை நான் மாற்றி காட்டுவேன் என்ற அந்த உறுதுணையோடு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பூ உலகிலே மனிதனை படைத்தான். ஆனால் இந்த உலகத்திலே எத்தனை மதங்கள் இருந்தாலும் அத்தனை மதத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கூறி காட்டுகின்றான். நீங்கள் இந்த பூவுலகிலே வாழுகின்ற பொழுது சமாதானத்தை பேணுங்கள், ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு வாழுங்கள், சண்டையிட்டு கொள்ளாதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவரை நீங்கள் திட்டிக் கொள்ளாதீர்கள் என்பதாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சமாதானம் பேணுவதை முக்கிய அங்கமாக இந்த இஸ்லாத்தில் வைத்திருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நான் மேலே ஓதிய அந்த ஆயத்திலே கூறுகின்ற பொழுது ஃபமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹி இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். பிறர் செய்த அந்த அநியாயத்தை மன்னித்து சமாதானமாக யார் செல்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்குகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அநியாயம் செய்யக்கூடியவர்களை ஒருபோதும் பிரியப்பட மாட்டான் என்பதாக அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இந்த ஆயத்திலிருந்து நமக்கு உணர்த்துவது என்ன தெரியுமா? நாம் சமாதானத்தை பேண வேண்டும், ஒருவருக்கொருவர் சமாதானமாக வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் எந்த விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது, நீங்கள் சமாதானத்தை பேண வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் உணர்த்தி காட்டுகின்றார். நாம் உலகத்திலே எந்த திக்கு திசையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிலே சண்டை என்பது முக்கியத்துவம் வைக்கக்கூடியதாக இருக்குகின்றது. சாதாரணமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இதிலே வசதி படைத்தவன் வசதி படைக்காதவன் என்பதற்குள்ள சண்டை, இப்படி ஒவ்வொரு சண்டைகளையும் நாம் சரியாக பிரித்து பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த உலகத்திலே சண்டை சச்சரவுகள் இல்லாத இடமே கிடையாது. அப்படிப்பட்ட உலகமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இன்றளவிலும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த விஷயத்தை தான் கூறுகின்றான். நீங்கள் உங்களுக்கு ஒருவர் அநீதி இழைத்து விட்டார் என்றால் முடிந்தால் நீங்கள் அவரை மன்னித்து நீங்கள் என்னுடைய கூலியை அல்லாஹ் தருவான் என்ற அந்த மன அமைதியை ஏற்படுத்தி சமாதானத்தோடு வாழுங்கள் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் பல கோட்பாடுகளோடும் பல உணர்வுகளோடும் பல எண்ணங்களோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதின் காரணமாகத்தான் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள் உருவாகின்றன. அனைத்து மனிதர்களும் ஒரு விஷயத்திலே ஒன்று கூடிவிட்டால் அந்த இடத்திலே சண்டைக்கோ சச்சரவுக்கோ வழக்குகளுக்கோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாமல் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கோணத்திலே சிந்திப்பதன் காரணமாக ஒவ்வொருவர்களிடத்திலும் ஒவ்வொரு எண்ணங்கள் தோன்றுவதன் காரணமாகத்தான் இன்றளவிலும் மஷூரா என்பதாக நாம் வைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு 4-5 நபர்கள் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்து அதிலே நாம் ஒரு தீர்வை எடுக்குகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்காதா மாதம் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 முஸ்லிம்களுடன் உம்ரா செய்வதற்காக மக்கா நகரை நோக்கி புறப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மக்காவில் நுழைய முடியாமல் மக்கா காஃபிர்கள் தடுக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் தான் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில்
ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி அவர்கள் மக்களிடத்தில் பேசுமாறு அவர்களை அனுப்பி வைக்குகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வருடம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த மக்கமா நகரிலே நுழையக்கூடாது, நீங்கள் வந்த வழியே நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்பதாக அந்த மக்கத்து காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுவராக வந்த ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவர்கள் கூறி அனுப்புகின்றார்கள். உடனே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்கின்றார்கள். அந்த இடத்திலே இந்த வருடங்கள் நாங்கள் சென்று விடுவோம், நிச்சயமாக ஒரு நாள் வரும், அந்த நாளிலே இந்த மக்கமா நகரம் எங்களுடைய கைக்குள் வரும், அப்பொழுது நீங்கள் யாரும் எங்களை தடுத்து விட முடியாது, நிச்சயமாக நாங்கள் இந்த மக்கமா நகரிலே நுழைவோம் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து காஃபிர்களிடத்திலே கூறுகின்றார்கள். கூறிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடன் வந்த அந்த 1500 சஹாபிகளிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த இடத்திலேயே நீங்கள் தலையை வலித்து கொள்ளுங்கள், ஹல்க் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் கொண்டு வந்த அந்த குர்பானி பிராணியை இந்த இடத்திலேயே அறுத்து பலியிடுங்கள், நாம் திரும்பி செல்வோம் என்பதாக கூறுகின்ற பொழுது யாருமே அதை செய்யாமல் விழித்த வண்ணம் இருக்குகின்றார்கள். அப்பொழுது ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை கூறுகின்றார்கள். நபியே, நீங்கள் இதை முதலில் செய்தால் அத்தனை சஹாபாக்களும் உங்கள் பின்னால் இதை செய்வார்கள் என்பதாக கூறுகின்ற பொழுது அந்த இடத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் தன்னுடைய தலையை மலித்துவிட்டு அவர்கள் குர்பானி பிராணியை அறுத்து பலியிட்டதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. அவர்கள் நினைத்திருந்தால் நாங்கள் மக்கமா நகரிலே நுழைந்துதான் ஆகுவோம் என்பதாக அவர்களிடத்திலே போரிட்டிருக்கலாம், அவர்களிடத்திலே சண்டையிட்டு இருக்கலாம். நான் என்னுடைய சொந்த ஊர், சொந்த நாடு, நான் அதிலே நுழைய எல்லா உரிமையும் இருக்குகின்றது என்று அவர்கள் போராடி இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. இதனால் எத்தனை பிரளயங்கள் ஏற்படும் என்பதை அந்த நேரத்தில் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்ததன் காரணமாக அவர்கள் அமைதியான முறையிலே அவர்கள் உம்ராவினுடைய அந்த கடமைகளை ஹுதைபியா என்ற அந்த இடத்திலேயே அவர்கள் முடித்துவிட்டு சென்றதாக வரலாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. இன்றைய அளவில் சர்வ சாதாரணமாக இஸ்லாம் எப்படி பரவியது தெரியுமா? இஸ்லாத்திலே ஒவ்வொரு மனிதர்களையும் மிரட்டித்தான் இஸ்லாத்திலே அவர்கள் இணைத்தார்கள் என்பதாக வாய் கூசாமல் ஒரு சிலர்கள் சொல்வதை நாம் கேட்பதுண்டு. கண்டிப்பாக இஸ்லாம் வாளினால் பரவ வேண்டும் என்றிருந்தால் எப்பொழுது மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்பட்டதோ அன்றைய தினமே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தனை உரிமையும் இருந்தது. அவர்கள் நினைத்திருந்தால் அத்தனை பேர்களுடைய கழுத்திலும் கத்தியை வைத்து நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று கூறியிருக்கலாம். மாறாக அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய மத கோட்பாடின்படியே வாழுங்கள் என்பதாக அந்த மக்கமா நகரை வெற்றி கொண்ட பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை சமாதானத்தை தூண்டுகின்றது. சமாதானத்தை பேணக்கூடிய விஷயத்தை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஒவ்வொரு விஷயத்தில் இருந்தும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கமா நகரில் அவர்கள் நினைத்த போது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்ந்ததை போன்று பின் உண்டான சமுதாயங்கள் வாழ வேண்டும் என்பதையும் கருத்தில் கொண்டு இதன் மூலமாக எத்தனையோ மக்கள் நல்வழியில் வரக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டும் அவர்கள் எடுத்த அந்த வாழ்க்கை என்பது இன்றளவிலும் ஒரு வரலாறாக பேசப்படுகின்றது என்றால் அவர்கள் அந்த சமாதானத்தை பேணியதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் ஒரு வரலாறாக பேசப்படுகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஃலலி மின் தரஜத்தி சியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களிடத்திலே கேட்குகின்றார்கள், உங்களுக்கு தொழுகையை விட, நோன்பு வைப்பதை விட, சதக்காவை விட மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு செய்தியை, நன்மையான காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குகின்ற பொழுது, அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக நாங்கள் கூறினோம் என்பதாக ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஸலாஹு தாத் பைனி ஃபைன்ன ஃபஸாத தாத் பைனி ஃபில் ஹாயிகா. ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்ட பகைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மத்தியிலே நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள். இதுவே அத்தனை வணக்கங்களை விட மிகப்பெரிய உங்களை அந்தஸ்துக்கு கொண்டு செல்லும் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை அபூதாவுத் என்ற கிதாபிலும் திருமிதி என்ற கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இருவருக்கு இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்துவது என்பது, அதிலே நாம் உபயோகிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை தருகின்றான் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் திருமிதி ஷரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு ஒரு மகத்துவமான உன்னதமான வணக்கம் எதுவென்றால் இருவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீண்ட பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? அவர்களுக்கு மத்தியிலே நாம் சமாதானம் செய்து வைப்போமே ஆனால் இந்த உலகத்திலே நாம் தொழுவதை விட, நோன்பு வைப்பதை விட, தர்மம் செய்வதை விட இதுவே சிறந்த காரியம் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தருகின்ற வண்ணமாக நமக்கு கற்றுத்தருகின்றார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற செய்தி ஹஸ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள், நீங்கள் ஒரு நோயாளியை சந்திக்க செல்கின்றீர்கள், அவரை நோய் விசாரிக்க செல்கின்றீர்கள். அவர் 1 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, அல்லது 2 மைல் தூரத்திலே இருந்தாலும் சரி, அல்லது 3 மைல் தூரத்திலே இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களை சென்று விசாரியுங்கள். இதுவும் அவர்களுக்கு அந்த இருவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை இதுவும் கிடைக்கும். அதே போன்று ஒரு குடும்பத்துக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்று நாடினால் நீங்கள் எவ்வளவு தூரமானாலும் சென்று அந்த இரு குடும்பங்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி ஹஸ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். இந்த செய்தியை புகாரி ஷரீஃபிலும் முஸ்லிம் ஷரீஃபிலும் திருமிதி ஷரீஃபிலும் நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பொய் கூறுவதை ஹராமாக்கி விட்டார். பொய் சொல்வது என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹராம். அவன் பொய் சொன்னானேயானால் அவன் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 3 விஷயத்திலே நீங்கள் பொய் சொல்வதை அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான். அதிலே ஒன்று, தன்னுடைய மனைவியினுடைய திருப்தியை நாடி, தன்னுடைய மனைவியினுடைய ஒரு மன திருப்தியை நாடி ஒரு கணவன் பொய் சொல்வானேயானால் அந்த பொய்யுக்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி உண்டு என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டுகின்றார். இன்றளவிலே நாம் இந்த உலகத்திலே பார்ப்போமேயானால் திருமணமாகி ஒரு சில நாட்களிலேயே பிரிந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய சமுதாயங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.
ஆனால் இப்படி ஒரு சலுகையை கொடுத்தும் நாம் சமுதாயங்களுக்கு மத்தியிலே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்றால் அதிலே ஒரு பொய்யையாவது சொல்லி அல்லது அதிகமான பொய்களையாவது சொல்லி அவர் இருவர்களை சேர்த்து வைப்பதற்கு, சமாதானம் செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு முழுமையாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றது. மனைவி தன்னுடைய தாயிடத்திலே கணவன் அன்பாக பழகுகின்ற பொழுது இவன் தாய் சொல்லை கேட்டுவிட்டு என்னை அவமதிக்குகின்றான், என்னுடைய செயலிலே அவன் என் மீது எந்தவித கவனமும் செலுத்துவதில்லை என்பதை போன்று மனைவி நினைப்பாள். மனைவியோடு கணவன் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தாய் என்பவள் நீ மனைவியினுடைய முந்தானையை பிடித்து கொண்டு வாழ்கின்றாய் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே இருவர்களுக்கு மத்தியிலே நாம் நடுநிலையாக செல்ல வேண்டுமானால் ஒரு பொய்யை அந்த இடத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை இந்த இஸ்லாம் அங்கீகரிக்குகின்றது என்பதைத்தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு தெரிவித்து காட்டுகின்றார். இரண்டாவது, ஒரு போர் நடக்குகின்றது. அந்த போருக்காக மக்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த எதிரியினுடைய எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய போராளிகள் மீது அவரிடத்திலே நாம் எத்தனை பொய்ய வேண்டுமானாலும் சொல்லலாம். என்னிடத்தில் பல ஆயுதங்கள் இருக்குகின்றன, நாங்கள் மறைமுகமாக அதை வைத்திருக்கின்றோம், உங்களை எந்த நேரத்திலும் நாங்கள் தாக்கி விடுவோம் என்பதாகவும் கூறலாம். அல்லது இதைவிட மிகப்பெரிய படை எங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது, நாங்கள் அந்த நேரத்தில் அந்த படை வந்துவிட்டால் உங்களை ஒரு சற்று நிமிடத்தில் நாங்கள் எதிரியை நாங்கள் வீழ்த்திவிட்டு நாங்கள் போரிலே வென்று விடுவோம் என்பதை போன்று உண்டான ஒரு பொய்யான செய்தியை அந்த நேரத்திலே சொல்வதற்கு இந்த இஸ்லாம் அங்கீகரிக்குகின்றது. மூன்றாவதாக, இரண்டு மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள் அல்லது இரண்டு மனிதர்கள் பகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்காக ஒரு பொய்யை கூறலாம். எப்படி என்றால், அந்த இருவர்களும் மிக பகைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக, முதலிலே ஒரு மனிதர் சலாம் கூறினார் என்பதாக யார் பகைமையிலே வாழுகின்றாரோ அவரிடத்திலே சென்று உங்களை பற்றி நல்ல விதமாக பேசினார், உங்களிடத்திலே விஷயத்திலே அவர் ஆர்வமாக இருக்குகின்றார், உங்கள் மீது அவருடைய சலாத்தை சொன்னார் என்பதாக அவரிடத்தில் சொல்வது. அதே போன்று அவருடைய நல்ல விஷயங்களை இவர் மீது சொல்லி அவர் சலாத்தை கூறியதாக இருவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்காக இந்த பொய்யையும் சொல்லலாம் என்பதிலே இந்த மூன்று விஷயங்களில் மட்டும்தான் நாம் பொய் சொல்வதற்கு அனுமதி இருக்குகின்றது என்பதை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி ஹஸ்ரத் அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிதாபிலும் திருமதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற காலமெல்லாம் யாரிடத்திலும் எந்தவித சண்டை சச்சரவுகள் இல்லாமல், யாரிடத்திலும் பகைமை கொள்ளாமல் சமாதானத்தோடு வாழ வேண்டும். அவர் நமக்கு அநியாயம் செய்திருந்தாலும் சரியே, அந்த அநீதத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டு அந்த நன்மையை அல்லாஹ்விடத்திலே நாடிவிட்டு ஒருவருக்கொருவர் சமாதானமாக வாழ்வோமேயானால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒற்றுமையிலே தலை தூங்கி நிற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்றைய காலத்தில் நாம் பார்க்குகின்றோம், சாதாரணமாக ஒரு சொத்து பிரச்சனையிலே ஒரே ஒரு அடி நிலத்தை அவனுடைய சகோதரன் எடுத்து விட்டான் என்பதால் காலமாக தலைமுறையாக இன்றளவிலும் நாம் பகைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை, கணவன் மனைவிக்கு மத்தியிலே சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை என்றால் அந்த சின்ன பிரச்சனைக்காக பல மாதங்கள் பல வருடங்கள் நாம் பிரிந்து கிடக்குகின்றோம். இந்த நிலைமை நாம் மாற வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்திலே அந்த சமாதானத்தை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணினார்களோ அதுபோன்று நாமும் பேண வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும், யாரிடத்திலும் எந்தவித பகைமையும் கொள்ளாமல் நாம் வாழ வேண்டும் என்பதிலே நாம் உறுதியாக இருந்து வாழ்ந்தோமேயானால்
நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திலே ஒற்றுமையை கொடுத்து இந்த சமுதாயம் மென்மேலும் இந்த இஸ்லாம் வளருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சொந்த பந்தங்களிலும் நம்முடைய ஊர் மக்களிலும் நம்முடைய நாட்டு மக்களிலும் நாம் எந்தவித பகைமையும் கொள்ளாமல் ஒற்றுமையோடு வாழ்ந்து இந்த உலகத்திலே சமாதானத்தை பேணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கையை போன்று நம் அனைவர்களும் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.